வணக்க மக்களே, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, தல தோனியின் கடைசி மேட்ச் இதுதான். கண் கலங்க வைக்கும் பதிவு. அதாவது தல தோனி அவர்கள் வருகின்ற மே 12ஆம் தேதி என்று நடைபெற உள்ள சிஎஸ்கே மற்றும் ராஜஸ்தான் அணிகளுக்கு இடையிலான போட்டியுடன் ஓய்வு பெறுவார் என்ற ஒரு தகவல் சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது. அது தோனி ரசிகர்களை கலங்க வைக்கும் வகையிலும் இருக்கு. 2021ஆம் ஆண்டில் சிஎஸ்கே அணியின் நிகழ்ச்சி ஒன்றில் தோனி பேசிய போது தனது ஐபிஎல் ஓய்வு குறித்து முக்கிய விஷயத்தையும் குறிப்பிட்டிருந்தார். அப்போது அவர், நான் எனது கடைசி சர்வதேச போட்டியை எனது சொந்த ஊரான ராஞ்சியில் விளையாடினேன். அதே போல எனது கடைசி T20 போட்டியை சிஎஸ்கே அணிக்காக சென்னையில் விளையாடுவேன் என்று நம்புகிறேன். அது அடுத்த ஆண்டோ அல்லது 5 ஆண்டுகள் கழித்தோ அது எனக்கு தெரியாது என்றும் கூறியிருக்காரு. தற்போது 2024ஆம் ஆண்டுக்கான ஐபிஎல் தொடரில் காலில் தசைநார் கிழிசலுடன் தல தோனி அவர்கள் விளையாடி வராரு. இந்த நிலையில் தான் அவர் இந்த ஆண்டு ஐபிஎல் தொடருடன் ஓய்வு பெறுவது உறுதி என்றும் தெரிகிறது. அந்த வகையில் பார்த்தால் இவர் அந்த ஆண்டு சிஎஸ்கே அணியின் சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் தனது கடைசி போட்டியில் ஆட வேண்டும் என்ற எதிர்பார்ப்பும் அனைவருக்கும் இருக்கு. அதற்கேற்ப இந்த 2024ஆம் ஆண்டுக்கான ஐபிஎல் தொடரின் இறுதிப் போட்டி மற்றும் அதற்கு முன் நடக்கவுள்ள 2வது தகுதி போட்டி ஆகியவை சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் நடைபெற இருக்கு. சிஎஸ்கே அணி பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேறி குறைந்தது 2 தகுதி போட்டியில் ஆடும் வாய்ப்பை பெற்றால் மட்டுமே தோனியால் அவரது விருப்பப்படி சிஎஸ்கே அணியின் சொந்த மைதானமான சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் தனது கடைசி போட்டியை ஆட முடியும். இப்போது உள்ள சூழ்நிலையின்படி பார்த்தால் புள்ளிப்பட்டியலில் 6 அணிகள் பிளே ஆஃப் வாய்ப்புகள் முட்டி மோதி வருவதால் கொல்கத்தா மற்றும் ராஜஸ்தான் அணிகள் தலா 16 புள்ளிகளை பெற்று முதல் 2 இடங்களிலும் இருக்காங்க. சிஎஸ்கே மற்றும் ஹைதராபாத் மற்றும் டெல்லி, லக்னோ அணிகள் தலா 12 புள்ளிகளுடன் அடுத்த 4 இடங்களிலும் இருக்காங்க. இந்த 6 அணிகளுக்கும் பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேற அதிக வாய்ப்புகளும் இருக்கு. சிஎஸ்கே அணி தனது அடுத்த லீக் போட்டியில் குஜராத் அணியை அகமதாபாத் மைதானத்தில் சந்திக்கிறது. அதற்கு அடுத்து மே 12ஆம் தேதியன்று சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் நடக்கும் போட்டியில் ராஜஸ்தான் அணியை சந்திக்க உள்ளது. இந்த 2 போட்டிகளில் வென்றால் சிஎஸ்கே அணி பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேற அதிக வாய்ப்புகளும் இருக்கு. சிஎஸ்கே அணி பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேறுமா என்பது மே 12 அன்று நடக்கும் போட்டியின் முடிவில் தெரிந்துவிடும். ஒருவேளை ராஜஸ்தான் அணிக்கு எதிரான போட்டியில் சிஎஸ்கே அணி தோல்வியை அடைந்தால் தோனிக்கு அதுவே கடைசி போட்டியாக இருக்கும் என்றும் கூறப்படுகிறது. அடுத்து பெங்களூருவில் நடைபெறும் சிஎஸ்கே அணியில் கடைசி லீக் போட்டியில் அவர் பங்கேற்க மாட்டார் எனவும், சேப்பாக்கம் மைதானத்தில் ஆடிய போட்டியுடன் அவர் ஐபிஎல் தொடரில் இருந்து ஓய்வு பெறுவார் என்று சமூக வலைதளங்களில் தகவல்களும் பரவி வருகிறது. மேலும் இந்த வீடியோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு புதிதாக வீடியோ பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் செய்துவிட்டு பாருங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் தமிழ்.